Hi guys. Okay. See, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு புது சிலபஸோட வந்திருக்கிறேன். ஸோ, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிஎம் 7150 அண்ட் பிஎம் 7150L. ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து பிஎம், பிஎம்ஐன்னு 2 கேட்டகரி பார்த்துருக்குறோம். இத பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எப்படி நம்ம புரிதல் எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, சரி 2மே பிஎம், பிஎம்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. பவர் மேனேஜ்மென்ட் 7150, பவர் மேனேஜ்மென்ட் 7150Lன்னு சொல்லிட்டு. இதுல நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரைமரி பிஎம், செகண்டரி பிஎம்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ புரிதலுக்காக. ஸோ பிரைமரி பிஎம் இன்டகிரேட்டட் வித் பிஎம்ஐ. ஓகே, இன்டகிரேட்டட் வித் பிஎம்ஐ. ஸோ எப்படி விபிஹெச் நம்மளுக்கு எனேபிள் ஆகுது, அதுக்கப்புறம் பிஎம் எப்படி பிரைமரி பிஎம் எப்படி எனேபிள் ஆகுது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பக் எப்படி எனேபிள் ஆகுது, செகண்டரி பிஎம் எப்படி எனேபிள் ஆகுது, அதே மாதிரி எல்டிஓஸ் எப்படி எனேபிள் ஆகுது. டபுள் பூட். ஓகே, இந்த ஒரு வீடியோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட் டபுள் பூட் இருக்கிற ஹேண்ட்செட்ஸ்க்கு ட்ரிபிள் பூட்டையும் சின்னதாக இதில் வந்து டச்சப் கொடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன புரிதல் இதிலேயே கிடைச்சிடும்னு நம்புகிறேன். ஒருவேளை புரியல அப்படின்னாக்கா ட்ரிபிள் பூட்டுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறோம். அதில் மாசா வந்து நாலேஜ் கிடைக்கும். ஸோ இது வந்து டபுள் பூட், பியூர்லி குவால்கம் ஹேண்ட்செட்டை டபுள் பூட் இருக்கிற டபுள் பவர் இருக்கிற ஹேண்ட்செட்ஸை எங்கேருந்து மெஷர் பண்ண ஆரம்பிக்கணும், எப்படி மெஷர் பண்ணணும், எஸ்பெஷலி ஃபார் டெட் ஆன்சர்ஸ். ஓகே, எப்படி மெஷர் பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸாக்டாக ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, வித் அனிமேஷன். ஓகே, இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான புரிதல் கிடைச்சிடும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவால்காம் டபுள் பவர் பூட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஹெட்ரு. நம்ம எஸ்பெஷலி எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் 7150, பிஎம் 7150L. ஓகே, இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்க செக்லிஸ்ட் ஃபஸ்ட்டு. டபுள் பவர் பூட் சீக்வன்ஸ்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எனேபிள் ஆகிறது நம்மளுக்கு விபிஹெச் தான் எனேபிள் ஆகுது. இந்த விபிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் 4.2 வோல்டேஜ் வரைக்கும் எனேபிள் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 1.80 வோல்டேஜ் எனேபிள் ஆகும். விஏஆர்பி அப்படிங்கிறது 3.7 வோல்டேஜ், பூட் பவர்ங்கிறது 5 வோல்டேஜ், இடிஎல்ங்கிறது 1.8 வோல்டேஜ், கிறிஸ்டல்ல 8 வோல்டேஜ். ஸோ கிறிஸ்டல்ல இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 மெகாஹெர்ட்ஸ் பேஸ் பேண்ட் கிளாக் எனேபிள் ஆகுது. ஸ்லீப் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 32 எனேபிள் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் ரீசெட் என் அப்படிங்கிறது 1.8 வோல்டேஜ், விரிச் வோல்டேஜ் S1 ஓகே ஏ அப்படிங்கிறது 0.6 வோல்டேஜ். இந்த 0.6 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1.20 வோல்டேஜ் வரைக்கும் சம்டைம்ஸ் வருது. விரிச் வந்து பார்த்தீங்கன்னா S2, S3, S4, S5 இது எல்லாமே பக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே பக்கு. ஒன்னொன்னும் அதுக்கு வந்து அக்கார்டிங் வோல்டேஜ் நான் பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விரிச் பிஓபி பக் ஆர் பூஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். 3.7 வோல்டேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது. எஸ்எம் ரீசெட் என் அப்படிங்கிறது 1.8 வோல்டேஜ், சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா S1C, S2C, S3C. விரிச் வந்து பார்த்தீங்கன்னா S1C, S2 அண்ட் S3C ஒன்றா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் லெவல் ஹையாக வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா த்ரூ பண்ணியிருக்காங்க ரெண்டையும் ஒன்றா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா S4C வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா S1ம் S4ம் இண்டிவிஜுவலாக வந்து த்ரூ பண்ணியிருக்காங்க. S2, S3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் த்ரூ பண்ணியிருக்காங்க. S5, S6 ஒரு லைனில் த்ரூ பண்ணியிருக்காங்க. வோல்டேஜ் சேமாக வரும் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு 0.75 0.75 தான் வரும். ஆனால் ஆம்பியர் லெவல் 2 பக்குனுடைய அந்த ஆம்பியர் லெவல் ஹை ஆம்பியர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை த்ரூ பண்ணியிருக்காங்க. S7ம் S8ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இண்டிவிஜுவலாக த்ரூ பண்ணியிருக்காங்க. S7 0 வோல்டேஜ் தான் வரும். ஏன் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைடில் டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, விரிச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S8C அப்படிங்கிறது 1.35 வோல்டேஜ் வரும். ஃபால்ட் என் அப்படிங்கிறது 1.8, பிஎஸ் வோல்ட் அப்படிங்கிறது 1.8 வோல்டேஜ். ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்லைடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம உள்ள டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே ரெடி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல விபஸ் வழியாக நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஒரு வோல்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுப்போம். விபஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும் 5 வோல்டேஜ் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார கண்டிப்பாக ஓவிபி வழியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
PM7150 நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, PM அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரின்னு சொல்லிக்கலாம் இத. ஓகே. வித் PM பிளஸ் PMI இன்டகிரேட்டட். ஏன்னா PMI 2ம் ஒரே வேலைய PMI செய்றதும் இதே ஐசி மட்டும் தான் செய்யுது. சேம் அதே மாரி இத வந்து PM7150L அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி பவர் ஐசின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, 5 வோல்டேஜ் V பஸ் குடுத்துட்டேன். ஓகே. V பஸ் குடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, எனக்கு OVP வழியா வந்து பார்த்தீங்கன்னா, பைபாஸ் ஆயி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து PM7150க்குள்ளார போகும். ஓகே. சேம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, VPH VBAT வழியாவும் இத நான் கொண்டுற முடியும். VBAT வழியா நான் கொண்டு வந்தேன் அப்படின்னாக்க, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செட்ட ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நடக்கும். நான் VBus வழியா குடுத்தாலும் எனக்கு ஆன் ஆஃப்க்கு ஒரு வோல்டேஜ் ரெடியா வந்து நின்றும். VBAT வழியா நான் உள்ள குடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆன் ஆஃப்க்கு வந்து ஒரு வோல்டேஜ் நின்றும். ஓகே. செட்ட வேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் VBAT வழியா குடுத்தா, செட்ட வேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்தது என்ன எனேபிள் ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா, VPH. இந்த VPH நல்லா கவனிச்சீங்க அப்படின்னாக்க, 2 ஐசிக்கும் பிரைமரி பிஎம்முக்கும், செகண்டரி பிஎம். ஓகே. இது வந்து செகண்டரி பிஎம். ஓகே. எது வழியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, VPH 4.2 வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காயில் வழியா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம்லேருந்து பிரைமரி பிஎம்லேருந்து செகண்டரி பிஎம்முக்கும், எகைன் அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எகைன் பிரைமரி பிஎம்க்குமே இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளேயும் வருது, இதுக்குள்ளேயும் வருது. 2 இடத்துக்கும் வந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஐசியும் வேக்கப் ஆகும். அடுத்தது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பேக்லைட்டுக்கும், கிராபிக்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 காயில் போட்டு குடுத்துருக்காங்க. இதுக்கும் செட்டு பூட் ஆகுறதுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, VPHலேருந்து மறுபடியும் அங்க கன்டின்யூ பண்ணிட்டு போறேன். ஓகே. இது உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ VPH நம்மளுக்கு உள்ள வந்ததுக்கப்புறம், பிரைமரி பிஎம்மும் வேக்கப் ஆகும், செகண்டரி பிஎம்மும் வேக்கப் ஆகும். ஓகே. ஸோ அடுத்தது ஒரு வோல்டேஜா VARB அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 3.7 வோல்டேஜ் வேக்கப் ஆகும். ஓகே. பூட் பவர் 5 வோல்டேஜ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, EDL 1.8 வோல்டேஜ். அடுத்தது PM ரீசெட் என். இங்க பாருங்க. இது ஒண்ணொண்ணா நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் இதுதான் ஆர்டரு. இது நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெபாசிட்டர் குடுத்துருக்காங்க. டெஸ்ட் பாயிண்ட்க்காக. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, EDL தவிர EDL டெஸ்ட் பாயிண்ட்டா குடுத்துருக்காங்க. மத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா டெஸ்ட் பாயிண்ட். ஒண்ணு எய்தர் கெபாசிட்டர் இல்ல அப்படின்னாக்க டெஸ்ட் பாயிண்ட்டா இருக்கும். இத நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும். என்னென்ன வோல்டேஜ் வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியரா மெஷர் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே. இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிராபிக்ஸ்க்கு போகும். மறுபடியும் எகைன் அது உள்ள போகும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா நம்மளுக்கு இதுக்கும் பூட்டுக்கும் சம்மந்தம் இல்ல. செட் பூட்டுக்கும், கிராபிக்ஸ் பேக் லைட்டுக்கும் சம்மந்தம் இல்ல. அதனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அத. நெக்ஸ்ட் எது வேக்கப் ஆகுதுன்னு பாருங்க. VREG-S1A அப்படிங்கிற பக். ஓகே. ஃபர்ஸ்ட் ஜெனரேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, VDDIO இன்புட் அவுட்புட் அதாவது வோல்டேஜ் ட்ரெயின் டூ ட்ரெயின். ஓகே. மாஸ்ஃபெட் உள்ளார இன்சைட் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் டூ ட்ரெயின் இன்புட் அவுட்புட்ன்னு சொல்லிட்டு ஓகே. VDDIO வோல்டேஜ் 0.6 வோல்டேஜ் உள்ள போகும். சேம் அதே வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அ அ ஸ்டோரேஜ்க்குள்ளார இருக்கிற ரேமுக்கு ஓகே. VDDQன்னு சொல்லிட்டு 0.6 வோல்டேஜ். ஓகே. இது உள்ள வரணும். ஓகே. வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஓகேவா? வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, CPU வேக்கப் ஆகுது. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, எது வேக்கப் ஆகுது? நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஐசி வேக்கப் ஆகுது. அடுத்து S1 ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் S2 ஆக்டிவேட் ஆகும். கிராபிக்ஸ் வேக்கப் பண்றதுக்காக இங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.85 வோல்டேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வரும். ஓகே. அடுத்தது S3A. ஓகே. இது எல்லாமே பக் தான். VDDMXன்னு சொல்லிட்டு 0.8 வோல்டேஜ் வேக்கப் ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, S4 சார் இந்த பக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, லோ LDO நம்மளுக்கு ஜெனரேட் ஆகி எகைன் எதுக்குள்ள போகுது? ஓகே. 1.1 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எகைன் பிரைமரி பிஎம்க்குள்ளேயே போகுது. ஓகே தானே? ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து எங்க செக் பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா, பக்காலுக்கு வெளியில 1.1 வோல்டேஜ் நம்ம செக் பண்ண முடியும். வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க S5A ஜெனரேட் ஆயி பிஎம்க்குள்ள பிரைமரி பிஎம்க்குள்ளேயும் சேம் அதே மாதிரி செகண்டரி பிஎம்க்குள்ளேயும் வந்து ஹை LDO 2 வோல்டேஜ் ஜெனரேட் ஆகுது. ஓகே.
இது வேக்கப் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி பிஎம் வந்து வேக்கப் ஆயி, மத்த வந்து பார்த்தீங்கன்னா, லோ எல்டிஓக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை கிடைக்கும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, பக் ஆர் பூஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 வோல்டேஜ் இங்க ஜெனரேட் ஆகும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காயில் குடுத்துருக்காங்க. அது வழியா நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, VREG BOB. BOB ஸ்விட்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 வோல்டேஜ் ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம், VREG BOBன்னு சொல்லிட்டு 3.7 வோல்டேஜ் ஜெனரேட் ஆயி இதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட்டு செகண்டரி பிஎம்க்கும் போகும். எகைன் பிரைமரி பிஎம்க்கும் உள்ள போகுது. ஸோ, இந்த 2 வோல்டேஜும் வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே. VREG S1C. ஓகே. செகண்டரி பிஎம்ல இருக்கிற பக் வேக்கப் ஆகுது அடுத்தது. ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, VDD2ன்னு சொல்லிட்டு, இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோரேஜ் ஐசில இருக்கிற ரேமுக்கும், சேம் அதே மாரி VDD-P1ன்னு சொல்லிட்டு சிபியூக்கும். இந்த 1, 2 இடத்துக்கு போகுது. 1.13 வோல்டேஜ். நான் 1. வந்து 2 வோல்டேஜ் வரைக்கும் வந்துச்சு எனக்கு ஆக்சுவலா. ஓகே. மேனுவலா மெஷர் பண்ணும்போது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஹேண்ட்செட் வச்சு எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயில்டா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, எந்தெந்த வோல்டேஜ் எப்படி எப்படி வேக்கப் ஆகுது அப்படிங்கிற வீடியோ தானே ஒழிய, அ அ இத அப்படியே ஒரு ஹேண்ட்செட்ல வச்சு காமிச்சோம் அப்படின்னாக்க, இன்னும் கொஞ்சம் புரிதல் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ம். கண்டிப்பா அத போட ட்ரை பண்றேன். ஓகே. இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு சி S2வும், S3யும் நான் போன ஸ்லைட்ல சொன்னேன் இல்லையா? இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, பக் தான். 2ம் ஒரே லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பேரலலா குடுத்துருக்காங்க. 0 பாயிண்ட் வந்து அப்ராக்ஸிமேட்டா 75 வோல்டேஜ்ன்னு வச்சுக்கங்களேன். 2ம் சேர்ந்து வெளியில வரும்போது 0.75 தான் வரும். ஆனா 2ஓட ஆம்பியர் லெவலும் சிபியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஆம்பியர் இந்த இடத்துக்கு வேணுங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ம் ம் உங்களுக்கு பேரலல் கனெக்ஷனா குடுத்துருக்காங்க. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, S4 சிங்கிளா குடுத்துட்டாங்க. இங்க பாருங்க S4 இருக்கு இல்லையா? S2, S3 வந்து ஜோடியா குடுத்துருக்காங்க. S4 சிங்கிளா குடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம். ஹேங் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஆ. சி நம்மளுக்கு S4 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, சிங்கிளா குடுத்துருக்காங்க. S5யையும், S6யையும் எகைன் என்ன பண்ணியிருக்காங்க, ஆம்பியர் லெவல் ஜாஸ்தி வேணுங்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. S7 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிளா தான் போகுது. இந்த மாரி 1 பை 1, 1 பை 1, 1 பை 1 வேக்கப் ஆயி சிபியூ போய் வேக்கப் பண்ணுது. ஓகே. இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்மளுக்கு ஆ எஸ்எம் ரீசெட் என்னன்னு சொல்லி 1.8 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி பிஎம்லேருந்து சிபியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டெஸ்ட் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். டெஸ்ட் பாயிண்ட் வழியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்க முடியும் நம்மனால. ஓகே, ஓகே. சேம் இது முடிஞ்சதுக்கப்புறம், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேங் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். வேற எதுவும் இல்ல. வெயிட் அகைன் ஐ வில் ட்ரை. 1 பை 1, 1 பை 1 நம்மளுக்கு வேகப் ஆகும். ஓகே. 1 பை 1, 1 பை 1 இது கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு. வேற எதுவும் இல்ல. எகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டுருக்கேன். சேம் அந்த பர்ட்டிகுலர் லொகேஷனுக்கு வந்துடுறேன். S7C ஓகே வேக்கப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு S8ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லோ எல்டிஓ இதில ஜெனரேட் ஆகும். இந்த லோ எல்டிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்டரி பிஎம்லேருந்து பிரைமரி பிஎம்க்கு வரும். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி பிஎம்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எகைன் உள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா
சிஸ்டம் ரீசெட் என்ன சிஸ்டம் ரீசெட் என்ன முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஹோல்டர் ஒரு 1.80 வோல்டேஜ் வித் டெஸ்ட் பாயிண்டோட. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் இப்படி வேக்கப் ஆகுது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் டெட் ஆன் செட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இதில் எந்த வோல்டேஜ் மிஸ்ஸிங்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். என்ன அதிகபட்சம் இத்தனை வோல்டேஜையும் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு ½ ஹவருக்குள்ள டைம் எடுக்கும். நான் சொல்கிறது மேக்ஸ் அண்ட் மேக்ஸ். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டக் 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 டக்குன்னு செக் பண்ணி தூக்கி போட்டு போயிடலாம். எந்த வோல்டேஜ் வரல, எந்த வோல்டேஜ் மிஸ்ஸிங் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பட் உங்களுக்கு இதே விஷயத்த ஷார்ட்டா ஓகே 2 டெஸ்டிங் 3 டெஸ்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா எப்படி சார் கண்டுபிடிச்சுக்கிறது? ஷார்ட்டா எப்படி ஃபால்ட் ஃபைண்ட் பண்றது? மெஷர்மென்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, ஹேண்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 15 நாள்ல ஹேண்ட் ஸ்கில் ஒடியாந்துரும். பட் ஆனா ஹேண்ட் ஸ்கில் மட்டும் மேட்டர் கிடையாது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டா, இந்த மாரி மெஷர்மென்ட் தான். இந்த மெஷர்மென்ட்ட இவ்ளோ டீட்டெயில்டா மெஷர்மென்ட் எடுக்கணுமான்னு கேட்டா, ஆ இஃப் யூ நோ த ஃபண்டமெண்டல்ஸ் ஓகே ஈஸியாக மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம நியூட்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். ஆமாம் அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு மாஸ்டர் கோர்ஸ் ஓகே. இந்த மாஸ்டர் கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு இன்னொரு கோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. கம்ப்ளீட் நாலேஜ் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்ரு, டிசி பவர் சப்ளை, ஆஸ்லாஸ்கோப்பு, ஆம்பியர் மீட்ரு இது எல்லாமே கம்ப்ளீட் ஏ டு இசட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஷார்ட்டா, ஈஸியா ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணணும். வித் அசம்ப்ஷன்லாம் இல்லாம அக்யூரசியோட ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் கான்டாக்ட் ஓகே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஆ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டீட்டெயில்டா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா ரிப்ளை கிடைக்கும் உங்களுக்கு. குரூப்ல போடுங்க. பேட்ச் குரூப்ல இருப்பீங்க நீங்க. கண்டிப்பா கொஞ்சம் டவுட்ஸ் போடுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். சேம் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷரா இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க. உங்க 2 கேட்டகரிக்கும் வந்து செப்பரேட்டா கிளாஸஸ் இருக்குது. ஓகே வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இந்த வீடியோ டீட்டெயில்டா இருந்திருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.